ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா இந்த காய் வச்சு சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு குக்கரில் பருப்பு, வெங்காயம், ஒரு 4-5 தக்காளி, ஒரு கட்டி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கடைஞ்சி நல்லா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஆயில்லையே நல்லா 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிதுமே அதில் பாதி அதிலே வெந்துடும். ஸோ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதும் அதிலே எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காய் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து வெங்காயம் போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆக்சுவலாக நான் அவ்வளோவா தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுமே எடுத்து சாம்பாரில் கடைசியில் சாம்பாரில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த சாம்பாரில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தட்டில் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு பார்க்கவே சாம்பார். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு ஸோ குழந்தைக்கு ஊற்றிட்டு பார்த்தா சாரா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.